இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கும் நபர் சிங்கள தேசத்தின் நவீன துட்டகையூன என தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் மஹிந்த ராசா. வணக்கம் மஹிந்த ராசா. வணக்கம் வணக்கம். உங்களிடம் முதற்கல்வி என்னவென்றால், மன்னிக்கோணும், உங்களுடைய சட்டையில் இரத்தக்கரை படிந்திருக்கிறது, என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? இது பேனமை தான், சுவப்பு பேனமை. அது சைனாக்காரன் கொடுத்தது, சுவப்பா தான் இருக்கு. அவந்தால என்று சொன்னது அது பேனைய ஒரு ஆயுதம் தானே சொல்றாங்க, அதுதானே அது சுவப்பா கேட்கறது. ஆயுதமும் சுவப்பு தான் கேட்கறது, பேனையும் சுவப்பு தான் கேட்கறது, நானும் சுவப்பு தான் கேட்கறது. அது சுவப்புன்னு சொன்னா எனக்கு அலாதி பிரியம் ஆணை. சீனா மட்டும்தான் உங்களுக்கு ஆயுதம் பேனா தந்தார்களா அல்லது வேற நாடுகளும் பேனா தந்தார்களா? நிறைய நாடுகள் தந்தது, நிறைய தந்தது. அதுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நான் இப்ப எல்லா நாடுகளையும் போய் வாரது. இஸ்ரேல் தந்தது, ஈரான் தந்தது, இந்தியா தந்தது, பாகிஸ்தான் தந்தது. இதுல நிறைய நாடுகள் அள்ளி கொடுத்தது எங்களுக்கு. நாங்க வேண்டினது, கணக்கு வேண்டினது, எல்லாரையும் வேண்டி இருக்கிறது. அதுல ஒரே ஒரு நாடு தான் எங்களுக்கு கொஞ்சம் நிபந்தனை போட்டது. அதுல இந்தியா மட்டும்தான் எங்களுக்கு சொன்னது, தாங்க தாரதை வெளியிலே சொல்ல வேணாம் என்று சொன்னது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு உள்ளூர்கே பிரச்சனை வரும் தானே. இது எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை தானே. இது எங்களுக்கு எங்கட பிரச்சனை, அது எங்கட நாட்டு பிரச்சனை தான் பெருசு. அவங்களை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை தானே. பிரச்சனை என்று சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது, பயங்கரவாதம் ஒழித்த பின் தமிழர்களுக்கான நிரந்தரமான தீர்வு என்று சொன்னீர்கள். உங்களுடைய கணக்கின்படி 6-7 மாதங்கள் கடந்த பின்பு இன்று வரை தமிழர்களுக்கான நிரந்தரமான தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. இன்றைய நிலைமையில் தமிழர்களுக்கான தீர்வு தான் என்ன, அதை வெளிப்படையாக கூற முடியுமா? இது நீங்கள் கேள்வியை எங்களிடம் மாறி கேட்கிறது நினைக்கிறது. நான் இது நீங்கள் கருணாநிதி தான் நீங்கள் கேட்கணும். இது நீங்க எங்கள்கிட்ட மாறி கேட்கறது அவர் தப்பா கேட்கறதுன்னு நினைக்கிறது. நான் தமிழ்நாட்டு தமிழருடைய பிரச்சனையை கேட்கவில்லை, இலங்கை தமிழருடைய பிரச்சனையை தான் கேட்கிறேன். தமிழ் மக்கள், இலங்கை தமிழ் மக்கள் என்ன இருக்கிறது? இலங்கை தமிழ் மக்கள் கொஞ்சம் இருக்கிறதுங்க. சாரி. ஹலோ, நான் பேசுறதுங்க. ஐபோன் இதுங்க எங்க இலங்கையில தமிழ் மக்கள் இருக்கிறது. அது எங்க இருக்குதுன்னு சொல்லி தொலைகிறது தானே. இக்மன கியானகோ இப்ப எங்களுக்கு இப்ப கொடுக்கறது அந்த லிஸ்ட், எங்க தமிழ் மக்கள் இருக்கிறது, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது, எத்தனை பேர் இருக்கிறது, இன்னும் எத்தனை பேர் இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக மேசைக்கு அனுப்புறது. இக்மண்டே வாண்டகோ. நமஸ்தே, தேங்க்யூ. இதான் கொஞ்சம் இடங்களில் இன்னும் இருக்கிறது. நாங்கள் அவங்களையும் கெதியில முடிக்கிறது, அந்த அவங்களுடைய பிரச்சனையை கெதியில முடிக்கிறது. நான் கேட்பது என்னவென்றால், இலங்கை தமிழருடைய பிரச்சனைக்கு உங்களுடைய தீர்வு திட்டம் தான் என்ன? நான் அப்போதைக்கு கூடியிருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நெடுக சொல்றது தமிழருக்கு பிரச்சனை என்று சொல்றது. தமிழருக்கு எங்க இருக்கிறது பிரச்சனை? வடக்கிலே வசந்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. அங்கே விஜயன் படம் ஓடுகிறது, அஜித்தின் படம் ஓடுகிறது, டான்ஸ் மாநாட மயிலாடையெல்லாம் நடக்கிறது. அவங்க நாடகத்தை பார்த்துட்டு அழுகிறது, மாநாட மயிலாட பார்த்துட்டு சிரிக்கிறது. கலைஞர் டிவி பாக்குறது, சன் டிவி பாக்குறது, எல்லா டிவியும் பாக்குறது. கோயிலுக்கு போறது, டான்ஸ் ஆடுறது, டிஸ்கோ ஆடுறது, நமிதாண்டு டான்ஸ் போடுறது. கிழக்கு வசந்தத்திலே என்ற 2 செல்ல பிராணிகள் அங்கே வாலாட்டி வேலை செய்யறது. எவ்வளவு வேலை செய்யறது? இதை விட நான் தமிழருக்கு ஒரு சிங்கள நாட்டிலே தமிழங்களுக்கு இவ்வளவு பூர்ண சுதந்திரம் கூட இருக்கிறது என்றால் அது தமிழருடைய பிரச்சனை தீர்ந்துக்கிறது என்றுதான் அர்த்தம். நீங்க துருவி கேட்கிறது தமிழருக்கு அங்கே பிரச்சனையே இல்லை. நீங்கள் சொன்னீர்கள் தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. ஆனால் உண்மை உலக அரங்கில் ஓங்கி ஒலிக்கிறது. உலக நாடுகள் என்று சொல்றது, இந்த உலக நாடுகள் பிரித்தானியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் பயப்பட போறது இல்லை. என்ன சொன்னால்
எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாடுகள் வந்து எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டது. யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்று எங்களுக்கு சொல்லிடுமா? அது நாங்கள் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் நல்லா ஒன்று மட்டும் சொல்றது, இந்த உலக நாடுகளிட்டே நாங்கள் பின் கதவால போய் பிச்சை எடுப்பமே தவிர முன் கதவால போய் நாங்கள் ஒரு காலமும் பிச்சை எடுக்க போறது இல்லை. எங்களுடைய இறையாண்மையும் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறது. இதுல உலக நாடுகள் தலையிட போறதில்லை. இது போலதான் சர்வதேசமும் உங்களுக்கு முன் கதவால் கைகளை கொடுத்துக் கொண்டு பின் கதவால் உங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சிகள் எடுப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?